அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நமது சேனல் கண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல். ஒரு 2 நாள் ஒரு பயணமாக வெளியூர் போயிருந்ததுனால என்னுடைய இந்த பயிற்சியை என்னால் செய்ய முடியல. இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்புடன் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். என்ன தலைப்பு? சமயோஜித அறிவுடன் கூடிய உழைப்பு உயர்வு தரும். உழைப்பு உயர்வு தரும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் தான். நம்முடைய நண்பர்களாகிய நீங்கள், நான், இன்னும் பலரும் நாம் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம்தான். உழைப்பு உயர்வு தரும், உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்ப உழைப்பு என்றால் என்ன? அது எப்படி நம்மளுக்கு உயர்வு தரும்? இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நாம பஸ் நிலையம் போறோம் இல்லை அப்படிங்கிற, இப்போ அங்கே அந்த விஷயங்கள் அதிகம் இல்லை. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் காலையில் 6 மணிலேருந்து இரவு தூங்காம கூட அந்த தொழிலாளர்கள் அங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அந்த உழைப்பு மீறிய பெரிய உழைப்பு ஏதாவது இருக்கா? சரி, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தறி தொழிற்சாலையில் பணிபுரிகிறாங்க, பெரிய பெரிய ஃபேக்டரியில் பணிபுரிகிறாங்க, இன்னும் உடல் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க எல்லாம் உழைக்காத உழைப்பா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குறவரு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கூலியா இருக்கிறவரு, அவங்க உழைக்காத உழைப்பா? உழைப்புனா என்ன? உழைப்புனா உடல் உழைப்பா, இல்ல நம்ம அறிவை சம்பந்தப்பட்டதே உழைப்பா? இதுதான் நம்மளுடைய இன்றைய வினா. உழைப்பு உயர்வதும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், நாம கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சமயோஜித அறிவுடன் கூடிய உழைப்பு தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த சிறு உரை. சரி, சமயோஜித அறிவு உடன் கூடிய உழைப்பு அப்படின்னா எல்லாருமே பாருங்க, நம்ம கூடயே இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உறவினர்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம தினமும் பார்க்குற மனிதர்களாக இருப்பாங்க, கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. டெய்லி எந்திரிப்பாங்க, உழைப்பாங்க, 10 ரூபா சம்பாதிப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு போவாங்க, தூங்குவாங்க. இதே தான் டெய்லி ரொட்டீன் லைஃப். அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தால் ஒரு 90% பேர்த்தினுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தினமும் உழைக்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் காலையில நாம சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டம், காலையில் நம்ம போனோம்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய மனிதர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அது அவங்க கார வேலைக்கு போவாங்க, அது கட்டடம் தொழிலாளர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10% மனிதர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில உயர்வான இடத்துக்கு போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய சமயோஜித அறிவுடன் கூடிய உழைப்பு. ஒரு பையன் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் கட்டட வேலைக்கு மேஸ்திரியா போவாரு, தினக்கூலியா. ஒரு காலகட்டத்தில் அவருடைய அறிவு, அவருடைய திறன், இது அப்புறம் அவருடைய உழைப்பு, இது ரெண்டும் இணையும். அப்ப அந்த இடத்துல ஒரு வீட்டு ஓனரோ இல்ல ஒரு வீடு கட்டணுங்கிற நபர் அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு? தம்பி, நீ தனியா எனக்கு வேலை செஞ்சு தரியா, கட்டடம் கட்டி கொடுக்குறியா? நல்லா செய்யறப்பா, கட்டடம் கட்டி கொடுப்போம், உனக்கு ஒரு 10 ரூபா நிற்கும், எனக்கு ஒரு 10 ரூபா மிச்சம் ஆகும் அப்படிம்பாங்க. அப்படி இந்த விதமான ஒவ்வொரு தொழிற்சாலையிலையுமே இல்லை ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு வேலையிலையுமே இதை நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு 10% மக்கள் மட்டும்தான் தன்னுடைய உழைப்பு பிளஸ் சமயோஜித அறிவு. அதே மாதிரி ஒரு சிலர் ஒரு சின்ன வியாபாரமா இருக்கும், அதை மிகப்பெரிய வியாபாரமா மாற்றுவாங்க. அது அவங்களுடைய சமயோஜித அறிவு. இந்த சமயோஜித அறிவு அப்படிங்கிறது என்ன? 2 வகையை எடுத்துக்கலாம். ஒன்று, நமக்குள்ளேயே தோன்றக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம சொல்றோம் இல்லையா, நல்ல நேரம் நல்ல காலம் இதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பத்தியா, அதுவுமா கூட இருக்கலாம். இது 2க்குமே நான் சரியான மார்க்கு தான் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு ஒரு நேரங்காலம் நல்லதுங்கிறமோ அதே மாதிரி உழைப்பு, அதே மாதிரி நம்மளுடைய மனசுல தோன்ற அந்த இன்ஸ்டிடியூஷன், இப்ப இது மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒவ்வொருவருமே நம்ம இன்னைக்கு தினமும் தொழில் பண்றோம். அந்த தொழிலில் பல லாப நஷ்டம் பார்க்குறோம், ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம், கடினமான உழைப்பை பார்க்குறோம். ஆனாலும் நாமும் கூட ஒரு சரியான சமோஜித அறிவை பயன்படுத்தி, இன்னொன்று சொல்லுவாங்க, எப்படி
ஸ்மார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குங்கிறது வேற விஷயம். நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகல. அதை அடுத்து இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஆனால் எந்த வேலையை செஞ்சாலும் அது ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அதில் வந்து நம்மளுடைய சமோஜித அறிவு அப்படின்னா நம்மளை மற்றவங்கிறத வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம். அதனால வந்து எல்லாருமே வந்து நான் எல்லாத்துக்குமே நான் விரும்பி கேட்டுக்கிறது, நீங்கள் உழைக்கிறீங்க 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 உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால வந்து நமக்கு என்ன பயனுங்கிறது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். நம்ம செய்கிற வேலையை எப்படி மேம்படுத்துறதுங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய உழைப்பு வேலைகள் இது எல்லாமே அமர்ந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன எப்படி நாம் பெரிய அளவில் செய்யலாம், நல்ல விஷயமா செய்யலாம், இதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த தரத்துக்கு எப்படி நம்ம உயரலாம் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு உங்கள் மனசே சொல்லி கொடுத்துரும். எனவே இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.